ஹரி ஓம். குட் மார்னிங். ஓ, குட் மார்னிங். சாப்பிட்டீங்களா? சரி. உங்களுக்கு இந்த இடம் கம்ஃபர்டபுளாக இருக்கா? ஒரு மாதிரி இருக்கா? ட்ரைனிங்லாம் ஒரு டைப்பாக இருக்கா? நல்லா இருக்கா? சரி. இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களில் பழகிக்குங்க. இது வந்து சரியான வயசு. ஆதிசங்கரன்னு ஒருத்தர் நம்ம ஊரில் வாழ்ந்தார், நம்ம நாட்டில். அவர் மனுஷனுடைய வாழ்க்கையை 3ஆக பிரிக்கிறார். 3 ஸ்டேஜ். சின்ன வயசு, குழந்தை வயசு, குழந்தையாக இருக்கக்கூடிய வயசு, பாலபருவம்னு சொல்கிறது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து இப்போ நீங்கள் இருக்கீங்க இல்லையா, இந்த சைஸ், இந்த ஒரு வயசு, யுவா வயசு. யுவானா இளைஞர். இதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் வரும் 60 வயசுக்கு அப்புறம், வயசான முதுமை. குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம்னு. குழந்தை பருவத்தில் என்ன, எதில் நமக்கு ஆசை ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னா, நிறைய பொம்மைகள்லாம் வச்சு பொம்மை விளையாடுறது ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் இருக்கும். வயசில் இளமை பருவத்தில் என்ன ஒரு இது இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னா, பைக். இப்போ வர பைக்கெலாம் வந்து நீங்கள் உட்காரும்போது எங்கேயோ பள்ளத்தில் உட்கார்ற மாதிரி இருக்கும். பின்னாடி உட்காந்துருக்கும், டாப்பில் இருக்கும். ஓட்டுறவன் யாருன்னு தெரியாது. நீ போய் பிரேக் அடிச்சுனா நீ விழ மாட்டே, சேஃபாக இருப்ப. பின்னாடி இருக்கிறோம் பறந்து போய் முன்னாடி விழும். அதில் ஒரு 4 பேர் பைக்கில் மூவி சினிமா சினிமா ஹீரோஸ். ஒரு சினிமா படம் பார்த்தோன்னா நம்மளே ஹீரோ போல ஒரு ஃபீலிங். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆசைகள். இளமை பருவம் இதெல்லாம் ஆடி அடங்கின பிறகு முதுமை பருவம், வயசானது. இப்படிலாம் வாழ்ந்து பண்ணி வாழ்க்கை குறித்து சிந்தனை பண்ணுறது. இதில் சின்ன வயசில் இருக்கும்பொழுது வாழ்க்கை பற்றின ஒன்றும் பெரிய ப்ரிப்பரேஷன் இல்லை. குழந்தை வயசில் வாழ்க்கையை முடித்ததுக்கப்புறம் அதில் ஒன்றும் எல்லாம் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, உங்களை ஓரம் தள்ளிடுவாங்க. இப்போ சரியான வயசு எதிராக இந்த வயசு தான் கரெக்டான வயசு, உங்களை தயார்படுத்திக்கிறது வாழ்க்கைக்கு. இனிமேல் ஃப்யூச்சர்னு உங்களை பார்த்து தான் சொல்லுவாங்க. 60 வயசு ஆளை பார்த்து ஃப்யூச்சர்னு சொல்ல மாட்டான். 60 வயசில் யாருன்னா பேசுகிறாங்க, எனக்கு ஃப்யூச்சரை கழிச்சு எனக்கு கவலையாக இருக்குன்னு யாரும் சொல்கிறாடா 70 வயசில். அப்போது ஒரு 20 வயசு இந்த மாதிரி ஏஜில் இருக்கும்போது தான் ஃப்யூச்சர்னு சொல்லுவேன். என்னுடைய எதிர்காலம். அம்மா அப்பா சொன்ன உன்னுடைய எதிர்காலம்னு சொல்லிட்டேன், ஃப்யூச்சர். அந்த ஃப்யூச்சர் நல்லா அமைச்சிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான ஒரு விஷயங்கள் தெரியணும். அது எங்கே போய் தெரிஞ்சுக்கிறது, யாரை கேட்டு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒன்று பெரியவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ பெரியவங்க சொன்னால் அந்த மாதிரி கேட்க மாட்டோம், போய் எனக்கெல்லாம் தெரியும் அப்படி மனசு அப்படி இருக்குது. அந்த யூத் ஸ்டேஜில் எல்லாம் எனக்கு தெரியும், ரொம்ப உபதேசம்லாம் வேணாம், அட்வைஸ்லாம் ஒன்றும் பண்ண வேணாம், நாங்கள் பார்த்துக்குறோம். ஃப்ரெண்ட்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸை வந்து வாழ்க்கையில் விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன, அவனுக்கு அறிவு இருக்குது, உனக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடக்கு என்ன அறிவு இருக்குது, உனக்கு என்ன அறிவு இருக்கோ அதே அறிவு தான் அவனுக்கும் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸும் ஒரு கைடன்ஸ் இல்லை. எல்லாம் சேர்ந்து செய்யலாம் அப்படின்னா யார் இந்த கைட் பண்ண, நல்லது கெட்ட சொல்கிறது யார்? அப்போ வாழ்க்கையில் வந்து எது நல்லது, எது கெட்டது, எது செய்யணும், எப்படி வாழ்க்கை அமைச்சிக்கணும் அப்படின்னா இந்த வயசு தான் கரெக்டான வயசு. அதுக்குண்டான சில இடங்கள் நமக்கு தேவைப்படுறது. அது எந்த மாதிரி இடத்துல நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன். இப்போ இங்கே வந்து தஞ்சாவூரில் இப்போ ஒரு இளைஞர்கள் முகாம் போட்டு ஒரு 2 நாளாக உங்களை கூப்பிட்டு வந்து பேச வைக்க, உங்களை கூப்பிட்டு நிறைய விஷயங்களை பேசுகிறாங்க. இந்த மாதிரி இடத்துல கற்றுக்கலாம். ஒரு 2 நாளில் சில விஷயங்களை கற்றுக்கலாம். அந்த வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணால் வாழ்க்கையில்மா. இந்த ராமகிருஷ்ண மிஷன் அப்படின்ற இந்த ஆர்கனைசேஷனை வந்து உற்பத்தி பண்ணவர், எஸ்டாப்ளிஷ் பண்ணவர் யார் அப்படின்னா, இப்போ 2 நாளாக இங்கே இருக்கீங்களே, யார் இந்த ராமகிருஷ்ண மிஷனை உற்பத்தி செஞ்சா, எஸ்டாப்ளிஷ் பண்ண? சுவாமி விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தர் வந்து எத்தனை வருஷங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்? நம்ம 39 வயசு. 39 வயசு தான், யங் ஏஜ். சின்ன வயசுலேயே வந்து சமாதி ஆகிட்டு 39 வயசில் அவ்வளோ பெரிய சாதனை பண்ணார். 30 வயசு வரையும் தன்னை தயார்படுத்தி கொண்டார். அடுத்த 9 வருஷம் இந்த உலகம் பூரா சுற்றி இந்த மனித சமுதாயத்துக்காக உழைச்சார். 9 வயசு தான், 9 வருஷம் தான் உழைச்சார். 30 வயசு தன்னை தயார்படுத்தி கொண்டார். அவருடைய பர்த்டே, அவருடைய பிறந்த நாள் வந்து எந்த மாதிரி நம்ம கொண்டாடுறோம்? தேசிய இளைஞர்களுக்காக அவர் ஒரு மகாத்மா, ஒரு அவதார்.
நம்ம தேசத்தில் வேறு எங்கேயுமே இல்லை. வேறு எந்த ஊரில் போனாலும் இளைஞர்களுக்கு இந்த மாதிரிலாம் ஒரு பெரிய விஷயம். இளைஞர்களுக்கு ஒரு யாராவது வழிகாட்டியிருக்கார் சுவாமி விவேகானந்தர். அவருடைய பர்த்டேவே இளைஞர்கள் தினமாக கொண்டாடும், தேசிய இளைஞர் தினம். அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு லீடர்ஷிப் எடுத்து இந்த விஷயத்தை பண்ணுறாங்க. 2 நாளில் நீங்கள் பல விஷயங்களை கற்றுருக்கீங்க. இப்போ சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணட்டுமா? நீங்கள் தயார் இருக்கீங்களா? தூக்கம் வருதா? ஓகேவா? சரி. இப்போ 2 நாள் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கினீங்க? நீங்கள் என்னென்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க? என்னம்மா? டைம் மேனேஜ்மெண்ட். நம்முடைய நேரத்தை நம்ம மேனேஜ் பண்ணணும். அப்புறம் லீடர்ஷிப் ப்ரோக்ராம், எப்படி வழி நடத்துறது. யாராச்சும் ஒரு 4 பேர் நம்ம கூட இருந்தால் அவங்களை எப்படி சிறப்பாக வழி நடத்துறது, நல்ல வழியில் கொண்டு போகிறது, எங்கேயோ கொண்டு போய் தள்ளுறதில்லை, கரெக்டான வழியில் கொண்டு போய் அந்த இலக்கை அடைய வைக்கிறது. அப்புறம் சமத்துவமாக இருக்குது, கான்ஃபிடென்ஸ், குட். ஆனால் பின்னாடி எங்களை சொல்லலை. நம்ம செல்ஃப் டிசிப்ளின். வண்டி நம்ம காரு ஓட்டுறோமே, கார் ஓட்டும்பொழுது 2 விதமாக கார் நிற்கும். ஒரு நம்ம பிரேக் போட்டால் நிற்கும், இல்லை வெளியில் ஏதாச்சும் மரத்தில் மோதினா நிற்கும். மரத்தில் மோதி காரை நிற்கிறது, அதுக்கு பேர் என்னவா? விபத்து, ஆக்சிடெண்ட். நாமளாம் அதை நிறுத்த வச்சா என்னது பேர்? கண்ட்ரோலு, பிரேக் பண்ணுறோம். அவன் டிசிப்ளின்னு சொன்னாங்களே, நல்ல வார்த்தை சொன்னீங்க, டிசிப்ளின் அப்படின்னு, செல்ஃப் டிசிப்ளின். அடுத்தவங்களாம் இப்படி பண்ணு இப்போ சொல்கிறத விட நாமளாம் நம்மளுடைய வாழ்க்கையை டைரக்ஷனில் கொண்டு போகிறோம். கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருக்கு. ஒரு கார் ஓட்டும்போது டிரைவர்கிட்ட கண்ட்ரோல் இருக்கா போல் செல்ஃப் டிசிப்ளின் அவங்ககிட்ட இருக்கு. அவன் வாழ்க்கையை அழகாக நடத்தி கொண்டு போய் எங்கே இந்த வண்டியை நிறுத்தணுமோ அங்கே நிறுத்திக்கிறேன். அது செல்ஃப் டிசிப்ளின்னு பேர். பரவாயில்ல, இவ்வளோ விஷயம் கற்றுக்கிற 2 நாளில். வெரி குட். வேறு என்ன கற்றுக்கிட்டீங்க? யோகா கற்றுக்க. வெரி குட். உடல் வழி என்னம்மா? தியானம், உடல் உழைப்பு, யோகா. ஒரு முறை சுவாமி விவேகானந்தர் சென்னைக்கு போனார். நல்ல ஒரு ஹைட்டு, வெயிட், நல்ல ஒரு அருமையான ஒரு உடல் கட்டு சுவாமி விவேகானந்தர். படத்திலே பார்த்தாலும் தெரியும், ஒரு அழகான மூர்த்தி. சென்னைக்கு போகும்போது சென்னையிலே உங்களை பாரு யங்ஸ்டர்ஸ் வந்தாங்க. அப்போ கேட்டாங்க, சுவாமிஜி எங்களுக்கு பகவத்கீதை சொல்லிக் கொடுங்கோ. அப்போ விவேகானந்தர் பார்த்தார், வந்திருக்கலாம் நோஞ்சானா வந்திருக்கு, சப்பையாக இருக்கு. ஒரு 10 பேர் எங்களுக்கு பகவத்கீதையை சொல்லிக் கொடுக்கும். அப்போது விவேகானந்தர் சொன்னார், நீங்கள் பகவத்கீதையை படிக்க வேண்டாம், நீங்கள் போய் நல்லா சாப்பிட்டு உடல் நல்லா ஸ்ட்ராங் பண்ணி கொண்டு ஃபுட்பால் விளையாடுங்க. அதில் ஒருத்தன் கேட்குறேன், நாங்கள் பகவத்கீதைன்னு உங்களை கேட்டோம், நீங்கள் என்ன வேறு என்னமோ சொல்கிறீங்களே அப்படி. அப்போ அவர் சொல்ல, நீ நோஞ்சானா இருக்க, பலம் இல்லாதவனா இருக்க, நான் பகவத்கீதை லெக்சர் கொடுத்தா நீங்கள் உட்காந்து படுத்து கொரட்டை விட்டு தூங்குவேன். ஏன்னா உனக்கு அந்த பலம் இல்லை, மென்டல் ஸ்ட்ரென்த்து இல்லை, ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து இல்லை. உடல் ரீதியாக ஸ்ட்ராங்காக இருக்கணும், மென்டல் மன ரீதியாக ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ பகவத்கீதையை இன்னும் ஆழ்ந்து படிச்சுக்கலாம். அதனால் உடல் என்ன உறுதியாக இருக்கணும்னா யோகா கற்றுனி. யோகா, கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் டிசிப்ளின். இந்த முகாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா? அடுத்த முறை கூப்பிட்டா வருவீங்களா? ஓ, அப்படி வேறு ஒரு ஐடியா இருக்கா? அடுத்த வருஷம் வேறு கூப்பிடுவீங்களா? நாங்கள் நினச்சோம் இந்த ஒரு வருஷத்தோடு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்க வேணும், இப்படி வேறு ஒரு பிளானோடு தான் எங்களை கூப்பிட்டு வந்திருக்கீங்களா? நாங்கள் எங்கே சார் வந்தோம், எங்களை அனுப்பிச்சி வச்சாங்க. நாங்கள் எங்கே வந்தோம், கம்பல் பண்ணி அனுப்புனாங்க. வேணாம் நான் பேச சொன்னேன், ஒரு நாள்னா பரவாயில்ல, 2 நாள் அனுப்பிச்சி வச்சாங்க. ஆரம்பத்தில் இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது, ஒரு புதுமையாக இருக்குது. புது இடம், புதுசாக என்னமாட எல்லாம் ஒரே காவி துணியாக போட்டுருங்க. யாராவது எல்லாம் பேண்ட்டு ஷர்ட்டு பேசினா நல்லா இருக்கும். ஏதோ காவி துணி. இன்னும் ஒரு சாமி வரப்போகிறாங்களா? இன்னும் 4-5 பேர் வரப்போகிறாங்களா? அப்படி நினைக்க வேணாம். ஆர்கனைசேஷனில் என்ன விதமான விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்கு சரியாக இருக்குது அதை எடுத்து சரியா. இப்போ சுவாமி விவேகானந்தர் 39 வருஷம் வாழ்ந்தார் இந்த உலகத்தில். அவருடைய பிறந்த தினம் இளைஞர்கள் தினம். மிக அற்புதமான ஒரு பர்சனாலிட்டி. இளைஞராக இருக்கக்கூடிய ஒரு வருஷனும் ஒரு மனிதனும் இவருடைய ஃபோட்டோ வீட்டில் வச்சுக்கும். எப்பெல்லாம் நமக்கு டிப்ரெஸ் ஆகுதோ, மனசில் ஒரு தாழ்ந்த குணம் வருதோ, இவரை பார்த்தால் இவருடைய வச்சனங்களை படித்தா டக்குன்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும். அப்படிப்பட்ட ஒரு
பர்சனாலிட்டி சுவாமி விவேகானந்தர். இப்போ உங்களுக்கு டாபிக் என்ன கொடுத்தாங்க? இப்போ நான் என்ன பேசுறது உங்களுக்கு டாபிக் முன்னாடி சொன்னாங்களே? சொன்ன சுவாமி இருக்கா என்னோட டாப்பிக்கை பாருங்க. உன்னை உனக்கு தெரியுமா? இது கேள்வி மாதிரி இருக்கு. இப்போ நீங்கள் போய் யாரையாச்சும் உனக்கு தெரியுமான்னு கேட்டால் என்ன சொல்ல? என்னன்னு தெரியாதா? என்ன கேள்வி இது? என்ன எனக்கு தெரியாதா? இது கேள்வியா? உன்னை உனக்கு தெரியுமா? சுவாமி விவேகானந்தர். உன்னை நீ உணர்ந்து கொள், உன்னை தெரிந்து கொள், உன்னை நீயே உயர்த்திக்கொள். இந்த அடிக்கடி பேசுவார் சுவாமி விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தர் ஒரு கதை ஒன்று சொல்லுவார். கதை கேட்குறீங்களா? ஓகேவா? பின்னாடிலாம் ஓகேவா? சரி, கதை முடிச்ச பிறகு கொஞ்சம் தூங்கலாம். பண்ணலாம், கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க. சரி, தேங்க்யூ. கதை சுவாமி விவேகானந்தர் ஒரு பாப்புலர் ஸ்டோரியா. ஒரு காட்டுக்குள்ள ஒரு சிங்கம். அந்த சிங்கம் தாய் சிங்கமாக ஆக போகிறது. உள்ளுக்குள்ள வயிற்றுக்குள்ளே அது குட்டி இருக்குது. சினையோடு இருக்கக்கூடிய ஒரு சிங்கம் அந்த காட்டுக்குள்ளே அப்படி போயிட்டு வருது. இது போய் வந்துட்டு இருக்க இந்த சிங்கம் அந்த பக்கம் பார்க்கும்போது ஒரு ஆட்டு மந்தை ஒன்று போயிடுது. ஆட்டு மந்தை இந்த காட்டுக்குள்ளே, காட்டில் வாழ்கின்ற ஆடுகள். இந்த சினையாக இருக்கக்கூடிய சிங்கம் அந்த ஒரு ஆடு பிடிக்கணும்னு போகிறது. நல்ல குடு ஓடி போய் அந்த ஆட்டை பிடிச்சது. ஒரு ஆட்டை பிடிச்சி சாப்பிடலாம். அந்த நேரத்தில் இந்த ஓடின வேகத்தில் இந்த சிங்கம் வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குழந்தை கீழே விழுந்து அந்த சிங்கம் இறந்து போயிட்டு, தாய் சிங்கம் இறந்து போயிடுது. அந்த சின்ன சிங்கம் இருக்கு, அது அங்கே தவழ்ந்துருக்கு. இந்த ஆடுகள் எல்லாம் சேர்ந்து இந்த சின்ன சிங்கம் இதை ரொம்ப குட்டி அழகாக இருக்குது, கொண்டு போயிட்டான். இந்த ஆடுகள்லாம் கொண்டு போய் அந்த சிங்கத்தை வளர்க்குறது. ஆடுகள்லாம் புல் சாப்பிட்றது. இந்த சிங்கத்துக்கு கொஞ்சமாக புல் கொடுக்குறாங்க. புல் சாப்பிட மாட்டேது. புல்லை கரைச்சி கொடுக்குறாங்க, ஊட்டுறாங்க. இந்த சிங்கம் புல் சாறு குடிக்கிறது. அப்படியே வளர்ந்து புல்லை சாப்பிட்றது. அப்படியே நல்ல பெரிய சிங்கமாகிறது. ஆடுகள்லாம் ஓடணும், இது ஓடுது. ஆடுகள்லாம் மேனு கத்துறது, சிங்கமும் மேனு கத்துறது. ஆடுகளுடைய எல்லா குவாலிட்டியும் இந்த சிங்கத்துக்கு வந்துடுது. ஆனால் சிங்கம் பெருசாகிடு, இள வயசு சிங்கமாகிடு. ஆடுகளுடைய எல்லா குவாலிட்டியும் வந்துடுது. இப்படியே இந்த ஆட்டுக்கூட்டத்தில் இந்த சிங்கமும் சேர்ந்து வளர்ந்துடுதா. ஒரு நாள் என்ன ஆகுறதுன்னா, இன்னொரு சிங்கம், ஒரு பெரிய சிங்கம் வருது. இந்த ஆட்டுக்குட்டியை ஆடு மந்தையை பார்த்துட்டு அந்த சிங்கம் இந்த ஆட்டு மந்தையில் பூந்து ஓடுறது. ஒரு ஆடை பிடிக்கலான்னு பார்த்தா அந்த ஆட்டு மந்தைக்குள்ளே ஒரு சிங்கம் கத்தின்னு போகிறது. மேன்னு கத்தின்னு போகிறது. இந்த புதுசாக வந்த சிங்கத்துக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இந்த ஆட்டுக்குட்டிக்குள்ளே ஒரு சிங்கம் மேன்னு கத்தின்னு ஓடுறது. உடனே மற்ற ஆடுகளை விட்டுடுத்து இந்த சிங்கம் இந்த ஆடு போலேயே கத்தின்னு வந்த சிங்கம் அதை பிடிச்சா ஐயோ மேன்னு பிடிச்சி இழுத்துன்னு வருது. ஏன் கத்துற? டப்பால் ஒரு அடி தலையில் டப்புன்னு அது ஏய் நீ ஏன் இப்படி ஆடு மாதிரி கத்துற அப்படின்னு அந்த சிங்கம் கேட்கு. இந்த ஆட்டு சிங்கம் சொல்றது, நான் ஆடு தான். சரி, சிங்கம் போல கத்து. திரும்பி பலால்னு விடுது. நீ ஆடு இல்லை, நீ சிங்கம்னு சொல்லுது. அந்த ஆட்டு சிங்கம் ஒத்துக்க மாட்டுது, நான் ஆடு தான். என்ன சாப்பிடுவேன்? காலையில் புல்லை கரைச்சி எனக்கு கொடுப்பாங்க சின்ன வயசில். இப்போ தான் புல் சாப்பிட்றேன். போகிறவங்க வரவங்க ஏதாச்சும் பழம் போட்டால் பழம் சாப்பிடுவேன். மாம்சம் சாப்பிடுவியா அப்படின்னா என்னதுன்னு கேட்கு. கறியெலாம் சாப்பிடுவியா அப்படின்னா என்னன்னு கேட்கு. தெரியல. அது உடனே பெரிய சிங்கம் என்ன பண்ண அந்த ஆட்டு சிங்கத்தை பிடிச்சி இழுத்துட்டு வருது. தரன்னு இழுத்துன்னு வருது.
பலான்னு அடிச்சு கூட்டின்னு நீ ஆடு இல்லை சிங்கம், நீ ஆடு இல்லை சிங்கம்னு. அந்த குட்டி சிங்கம் சொல்கிறது, நான் சிங்கம் இல்லை ஆடு, சிங்கம் இல்லை ஆடுன்னு அது ஆப்போசிட் சொல்லுது. இது பெரிய சிங்கத்துக்கு ஒரே போராட்டமாக போயிடுது. பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்து அங்கே ஒரு கிணறு போல் குட்டை போல் இருக்குது. அங்கே ஒரு பாறை, இந்த பாறையில் இழுத்து நிற்க வச்சு காட்டுது, முகத்தை பாரு. உடனே குட்டி சிங்கம் அப்படி எட்டி அப்படி பார்க்குறது, பாரு. ஐயோ, அந்த மாதிரி முகத்தை பார்த்ததில்லை. ஐயோ, இப்போ என் முகத்தை பாரு. இந்த பெரிய சிங்கம் வருது. இப்போ இது எஜுகேட் பண்ணுது, என்னுடைய ஃபேஸ் போல உன் ஃபேஸ் இருக்க. நீ வந்து ஒரு சிங்க கூட்டத்தில் சேர்ந்த ஆள், தவறான இடத்துல சேர்ந்து ஆட்டுக்குட்டியோடு சேர்ந்து ஆடுடைய நேச்சர் உனக்கு வந்துடுது. அதனால் உன் நேச்சரை மாற்றணும், உன்னை நீ வந்து யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பெரிய சிங்கம் சின்ன சிங்கத்தை டீச் பண்ணார். இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறேன். என்ன போல் கற்று. சிங்கம் ஓன்னு கர்ஜனை பண்ணுறது, கற்று மே பட்டால் பொட்டு தலையில் ஓன்னு கற்று. ஓ அப்படியே ட்ரெயின் பண்ணி இந்த பெரிய சிங்கம் இந்த குட்டி சிங்கத்தை பெரிய சிங்கம் போல கர்ஜனை பண்ண ஆரம்பிட்டு. அதுக்கப்புறம் கூட்டிட்டு வருது. உன் சாப்பாடு என்ன தெரியுமா? புல். திரும்பி பட்டால் அடிக்குது. அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து மாம்சத்தை வாயில் வச்சு ஓட்டு. ஐயோ, ஐ டோன்ட் லைக் இட். பட்டால் அடின்னு அடித்து இந்த மாம்சத்தை வாயில் வச்சு டேஸ்ட் பண்ண. மாம்ச டேஸ்ட் வந்துடு. இப்போ ஓடு. முன்னாடி ஆடு போல தப்பி ஓடுச்சுல முன்னாடி. இப்போ சிங்கம் போல் ஓடு. இப்போ ஓடுது, இல்லை பெரிய காலை வச்சு பயங்கரம் ஓடு. அவன் சிங்கம் போல் ஓடி, சிங்கம் போல் கத்தி, சிங்கம் போல் சாப்பிட்டு சிங்க நேச்சர் கொண்டு வந்தது யாருன்னா இன்னொரு சிங்கம். அப்போ இது என்ன ஆச்சுன்னா, இது வந்து ஆடு சிங்கமாகலை, சிங்கமாக இருந்தால் ஆட்டு நேச்சராக போயிட்டு ஏதோ ஒரு காரணத்தால் தன்னுடைய நிஜ நிலையை வந்து மறந்து போச்சு. நிலை மறந்தவன் சொல்கிறோம்ல, நிலை மறந்து போச்சு. அதுக்குன்னு ஒரு சிங்கம் வெளியிலிருந்து வந்து இதை ட்ரெயின் பண்ணி எப்படி ஆடை வந்து ஆட்டு நேச்சர் போய் சிங்க நேச்சரை கொண்டு வந்தது. இதே போல் சுவாமி விவேகானந்தர் வந்து வாழ்க்கையில் நமக்கெல்லாம் வந்து நாம் வந்து இப்படி அல்பமான ஆட்கள் இல்லை, இந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன் ஆகக்கூடாது, மனசில் வந்து தோய்வு ஏற்படக்கூடாது, வாழ்க்கையில் வந்து ஒரு ஃபெயிலியர் பார்த்தா டிப்ரெஸ் ஆகக்கூடாது, இப்படிலாம் எஜுகேட் பண்ணி உன்னோட நிஜ நிலையை தெரிந்து கொண்டு நீ உன்னை உயர்த்தி கொள் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு சொல்ல வந்த கதை. இந்த கதையை ஏற்கனவே சொல்லிட்டாங்களா? அதான் சில பேர் ஒரு டைப்பாக சிரிச்சிங்க. இருந்தாலும் நான் ஏன் ஆரம்பத்தில் கேட்கலை அப்படின்னா, கேட்டால் இந்த கதையை நான் கம்ப்ளீட் பண்ண முடியாது, அதனால் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கேட்டேன். சிங்கம்னு சொன்னாங்களா, புலின்னு சொன்னாங்களா? சிங்கம் தான் சொன்னாங்களா? அந்த வகையில் ஓகே, தேங்க்யூ. பாப்புலர் ஸ்டோரி என்னம்மா புலின்னு சொன்னாங்களா? அப்புறம் புலியோ சிங்கமோ. விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கம்பீரமான ஒரு கம்பீரமான விலங்கு வந்து அப்படியே சப்பையாகிட்டு திருப்பி அதை கம்பீரத்தை அடையிறது. அதுதான். அப்போ நாம் வாழ்க்கையில் வாழும்போது நிறைய இடத்துல தோஞ்சி போய்ட்டு என்னை போல் ஆள் உண்டா, எனக்கே இந்த கஷ்டம் வருது, நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு பேசிக்க வேண்டாம். எப்பெல்லாம் அப்படி வருதோ நான் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு தான் உயர்த்திக்கணும். நம்முடைய நிஜ ஸ்வரூபத்தை புரிந்து கொண்டு மனிதன் மேலே வரணுவார். சரி, நம்ம மேலே வரத்துக்கு என்ன பண்ணுறது? சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், வாழ்க்கையில் ஒரு லட்சியம் வச்சு. உங்களுக்கு வாழ்க்கை லட்சியம் இருக்கா? என்ன வந்து எப்போ ப்ரோக்ராம் முடிக்க போகிறீங்க? ப்ரோக்ராம் எப்போ முடியும் அது சொல்லுங்கள். லட்சியத்தை பற்றி பின்னாடி பேசுகிறார். வாழ்க்கை லட்சியம் இருக்கா? வாழ்க்கை லட்சியம் ஒரு வாழ்க்கை லட்சியம் வைக்கிறான் மனுஷன். லட்சியம் வச்சு நீ போராடி அந்த லட்சியத்தை நோக்கி போகும்போது பல பிரச்சனைகள் வருது. பிரச்சனை வருது. அப்போ இது பிரச்சனை எக்கச்சக்கமாக வருது. எதுக்கு லட்சியத்தை வச்சுன்னு சும்மா இருந்துட்டு போகலாம்ல? நமக்கு அப்படி தோணும். சில நேரத்தில் லட்சியத்தை வச்சா பிரச்சனை வருது. லட்சியம் இல்லாமல் வாழ்கிறேன், சுகமாக வாழ்கிறான், ஜாலியாக இருந்துட்டு போக வேண்டியது. இதென்ன லட்சியத்தை வச்சு அதுக்காக பாடுபடுது? சாமி விவேகானந்தர் சொல்கிறார், ஒரு லட்சியம் இருந்ததுன்னா நீ ஒரு 1000 மிஸ்டேக் பண்ணுவேன். லட்சியம் இருந்தால் ஒரு மனுஷன் ஒரு 1000 மிஸ்டேக் பண்ணுறான். லட்சியம் இல்லைன்னா 50,000 மிஸ்டேக் பண்ணுறான்.
இல்லாதவன் நிறைய மிஸ்டேக் பண்ணுறான், லட்சியம் இருக்கிறவன் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுறான். அவன் பெட்டர்னு ஏதோ லட்சியத்தை வச்சுட்டு போகிறான். லட்சியத்தை வாழ்க்கையில் வச்சுக்கோ. அவன் லட்சியம் வச்சவன்லாம் பெரிய ஆளா? பெரிய ஆளா இல்லை, ஓரளவுக்கு பெரிய ஆளாடும். மற்றவனை கம்பேர் பண்ணும்போது அவன் பெரிய ஆள். ஒரு லட்சியத்தை வாழ்க்கையில் வச்சு எதையோ ஒன்று பெரிய ஆள் ஆகிறோம், நிறைய சம்பாதிக்கணும், நிறைய படிக்கணும், ஊருக்கு நல்லது பண்ணணும், ஏதோ லட்சியத்தை வச்சுக்க. இந்த லட்சியத்தை வச்சு அதை நோக்கி முன்னேறு. எந்த ஒரு லட்சியத்தை வச்சாலும் அதை நோக்கி முன்னேறும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் வருதில்ல? ப்ராப்ளம் எல்லாமே அடைஞ்சிருவீங்களே. இப்போ ஃபுட்பால் கிரவுண்டில் நீங்கள் இந்த பிளேயர்ஸ் இந்த ஒரே ஒரு ஃபுட்பால் தான். இவ்வளோ பேர் இருக்காங்களே, ஒரு 10 ஃபுட்பால் போட்டு விளையாடினா தான் என்ன? கிரவுண்டும் பெருசாக இருக்கு, ஆளுங்களும் நிறைய இருக்கலாம். 10 ஃபுட்பால் கொடுத்தானே, ஒரு ஃபுட்பால் தான். இந்த பிளேயர்ஸ் எல்லாம் இந்த டீம் இங்கேருந்து அந்த ஃபுட்பாலை கொண்டு போய் அந்த ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த வலையில் கொண்டு போய் அடிக்கணும். இதான கேம். இந்த ஒரு டீம் இந்த பாலை கொண்டு போகும்போது ஆப்போசிட் டீம் என்ன பண்ணுறா? டிஃபெண்ட் பண்ண. எப்படியாச்சும் இந்த பால் அந்த பக்கம் வரக்கூடாது, ஆப்போசிட்டில் வருது இல்லை. ஒரு டீம் போராடி இந்த பாலை கொண்டு போய் அங்கே போனோம், இன்னொரு டீம் ஈக்குவலாக போராடி அதை தடுக்கிறானா இல்லையா? அவ்வளோதான் லட்சியம். வாழ்க்கையில் நம்ம ஒரு லட்சியம் வைக்கும்பொழுது அந்த கேமில் எப்படி ஆப்போசிட் டீம் நம்மளை தடுக்க முயற்சி பண்ணுறதோ அதே போல் எக்கச்சக்கமான ப்ராப்ளம் நம்மளை தடுக்கும். எக்கச்சக்கமான ப்ராப்ளம், 3 விதமான ப்ராப்ளம். 3 விதமான ப்ராப்ளம் வாழ்க்கையில் நமக்கு தடுக்கும். ஆனால் ஆயிரக்கணக்கான ப்ராப்ளம் வருதே, இது எப்படி 3ன்னு சொன்னால் அந்த ஆயிரக்கணக்கான ப்ராப்ளத்தை 3ஆக டிவைட் பண்ணிடலாம். 3 டிவைட் பண்ணலாம். 3 விதமான ப்ராப்ளம் தான் வாழ்க்கையில். கேட்குறீங்களா? நீங்கள் கேட்குறீங்களா? காதில் விழுதா? ஏதோ சவுண்டு விழுது, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. விழுதா? சரி, ஓகேவா? நீங்கள் நோட்ஸ் எடுக்கிற பழக்கம்லாம் இல்லையா? எடுப்பீங்களா? உங்கள் நோட்ஸ் புக்கெலாம் கொடுத்துருக்காங்களா? நோட்ஸ் எடுத்துங்க. அவங்க குயிஸ் காம்படிஷன்லாம் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த இதில் பேடு கொடுத்துருக்காங்களே. 3 விதமான ப்ராப்ளம். ஒன்று எமோஷ்னல் ப்ராப்ளம். எமோஷ்னல் எப்படி சொல்லு, அது எப்படி சொல்கிறதுன்னா தமிழில் உணர்ச்சிகரமான ப்ராப்ளம், உணர்ச்சிகரமான பிரச்சனைகள், எமோஷன்ஸ். அம்மா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுவோம், அம்மா கிட்டேருந்து ஒரு ப்ராப்ளம், எமோஷன்ஸ். உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுக்கிட்டே வரும். அப்பா டிஸ்டர்ப் பண்ணுவார், அப்பா புரிஞ்சுக்க மாட்டார் ஒன்று. அம்மா ஏதாச்சும் சொல்லினே இருப்பாங்க, இதை செய்ய அதை செய்யன்னு சொல்லுவாங்க. உடனே எல்லாம் எனக்கு தெரிய விடுவேன் அப்படின்வோம். அப்பா ஏதாவது அறிவு சொல்லுவார், நமக்கு பிடிக்காத சொல்லுவார். அண்ணன் ஏதாவது சொல்லுவார், தம்பி என்ன சொல்லுவார், அக்கா சொல்லுவார், தங்கச்சி சொல்லுவோம். வீட்டில் நம்ம தெரிஞ்சவங்கள சொந்தக்காரங்களை இப்போ சொல்லும்போது நமக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகும். எமோஷ்னல் ப்ராப்ளம்னா நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட இருந்தே வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஓகே, விதவிதமாக வரும். நீ இதை பண்ண அதை பண்ண போட்டு குழப்புவாங்க. இதை பண்ணாத அப்படி பண்ணாத. ஒரு வீட்டை கட்டிட்டோம்னா இந்த வீடு என்ட்ரன்ஸ் இப்படி வச்சு அப்படி வை, வாஸ்து பிரகாரம் இப்படி வை. சித்தப்பா வருவார், அது சவுத் டைரெக்ஷனில் வையின்னுவார். பெரியப்பா நார்த்தில் வையின்னுவார். மாமா இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு டாப்பில் வையின்னுவார். எல்லாம் தெரிஞ்சவங்க தான். எமோஷ்னல் ப்ராப்ளமோ நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம், ஒரு வெரைட்டி எமோஷன்ஸ், மென்டல் ப்ரெஷராக இருக்கும். இது ஃபஸ்ட்டு கைண்ட் ஆஃப். செகண்ட் ப்ராப்ளம் என்னென்னா ரொம்ப ட்ரிக்கி. உன் கூடவே இருப்பான், ஆனால் உன்னை பற்றி போட்டு கொடுத்துருவான். உன் கூடையே பழகுவான், உன்னை பற்றி சொல்லி கொடுத்துருவான். உன் கூடையே பழக்கம், சிரிச்சுன்னு இருப்பான், உனக்கு பின்னாடி எல்லா வேலையும் பண்ணும். ட்ரிக்கி, செகண்ட் ப்ராப்ளம். 3வது ப்ராப்ளம் டஃப்பு, அடிதடி வரும். அடிதடி, போலீஸு, கோர்ட்டு கேஸு, அது மாதிரி இதுவாக வரும், டஃப்பாக வரும். ஸோ முதல் வெரைட்டிஸ் எப்படி, முதல் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் என்ன? எமோஷன்ஸ், சொந்த பந்தமே நம்ம சேர்ந்தவங்களே நமக்கு ப்ராப்ளம் கொடுக்கும். செகண்ட் வெரைட்டி என்ன? ட்ரிக்கி. நம்ம கூடயே பழகின்னு இருப்பான், தெரியாது இவன் தான் எதிரின்னு. கூடயே பழகி நல்லா இருந்துட்டு உங்களுக்கு எல்லா வேலையும் பண்ண வேண்டும். செகண்ட் தான் ப்ராப்ளம். தேர்டு ப்ராப்ளம் என்ன? டஃப்பு கொடுக்குறான்றல்ல, அடிதடி. நீங்கள் உள்ளுக்குள்ளே கோதால் இறக்கி தான் ஆகணும். அடிதடி வந்துடும், போலீஸு, கோர்ட்டு கேஸ் அப்படி போயிடும். வேறு வழியில் அதையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகும்.
3 விதமான ப்ராப்ளம். அவரை ஒரு லட்சியம்னு ஒன்று வச்சால் இந்த 3 ப்ராப்ளம் வாழ்க்கையில் வரும். இந்த 3த்தையுமே ஃபேஸ் பண்ணி தான் ஆகும். எஸ்கேப் ஆக முடியாது. நமக்கு ப்ராப்ளம்னு வந்தால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்று ப்ராப்ளத்தை எஸ்கேப் ஆகிடுவோம், இல்லை ப்ராப்ளத்தை கண்டு அழுதுன்னு உட்காந்துட்டோம் ப்ராப்ளம் வந்துடுச்சேன். இல்லைன்னா நமக்கு இந்த ஆட்டமே வேணாம்பா அப்படின்னு விட்டுட்டு ஓடிடும். ஆட்டமே வேணான்னு விட்டுட்டும் ஓடக்கூடாது, உட்காந்து ஒப்பாரி வச்சு அழக்கூடாது. என்ன பண்ண ஃபேஸ் பண்ண எமோஷனல் ப்ராப்ளத்தை எப்படி பண்ணுறது, எப்படி அதுக்கிட்டேருந்து வெளியில் வருது, ட்ரிக்கி ப்ராப்ளம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, டஃப் ப்ராப்ளத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, 3 விதமான ப்ராப்ளத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற நாக்கு தெரிந்து கொண்டு அதை ஹேண்டில் பண்ணிவிட்டு முன்னேறி போய்க்கினே இருக்கு. அப்போ லட்சியம்னு ஒன்று வச்சோம்னா இவ்வளோ ப்ராப்ளம் வரும். இதை ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். இது எப்படி சொல்லுன்னா, எமோஷனல் ப்ராப்ளம் சில பேருக்கு அப்பா கிட்டேருந்து, சில பேர் அம்மா கிட்டேருந்து, கல்யாணம் பண்ண ஒய்ஃப்கிட்டேருந்து, ஹஸ்பண்ட்கிட்டேருந்து, குழந்தைகிட்டேருந்து, இப்படிலாம் வர டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் யூனிக் ப்ராப்ளம். இதை இப்படி தான் ஹேண்டில் பண்ண சொல்ல முடியாது. அதனால் எமோஷ்னல், அதனால் ட்ரிக்கி, அதனால் டஃப் ப்ராப்ளம். நம்ம வாழ்க்கையில் இருக்க எல்லா ப்ராப்ளத்தையும் இந்த 3 செக்ஷன்லேயே போட்டுடலாம். இந்த 3 செக்ஷனுக்கு மேலே இல்லை, இப்படி போகிறேன். அப்படி நம்ம இந்த லட்சியம் வச்சா தான் ப்ராப்ளம் வரும். லட்சியம் வச்சா அந்த ப்ராப்ளம் வராது. எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்டும். நீங்கள் வாழ்க்கையில் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ப்ராப்ளம் இல்லாத போகிறானே, நீ எப்படி வாழ்க்கையில் இவ்வளோ சுகமாக வாழ்கிற அப்படின்னு லட்சியம் இல்லை. எந்தெந்த நேரத்தில் என்னென்ன ப்ராப்ளம் வருதோ, என்ன தோணுதோ அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடும். அப்போ லட்சியம் நமக்கு இருக்காது. அதாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்க்கை போயிட்டே இருக்குது. ஆனால் லட்சியம்னு வச்சா என் டார்கெட் அது, நான் அடையணும்னு இந்த ப்ராப்ளம் வரும், இதை ஃபேஸ் பண்ணிவிட்டு மை ஒன்லி கோல் இஸ் டு அச்சீவ் தட். அப்படி போகும்போது இந்த ப்ராப்ளத்தை டீல் பண்ணும். லட்சியம் இல்லாமல் வாழ்ந்தால் தான் என்ன, இப்போது இந்த ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணிக்கலாம்ல. எதுக்கு லட்சியம் வேணும் அப்படின்னா, லட்சியம் இல்லாத வாழ்க்கை ஒரு கப்பல் இல்லை போட்டு, சமுத்திரத்தில் ஒரு போட்டு அப்படியே போயின்னு இருக்கு. எந்த விதமான லட்சியம் இல்லாமல் ஒரு போட்டு ஃப்ளோட் ஆகுனா எப்படி இருக்குமோ அதே போல் லட்சியம் இல்லாத வாழ்க்கை, லட்சியம் இல்லாத ஒரு கப்பல் போல் ஒரு சமுத்திரத்தில், வாழ்க்கைன்ற சமுத்திரத்தில் ஒரு மனிதன் லட்சியம் இல்லாமல் தன் வாழ்க்கை நடத்தி கொண்டு இருக்கிறான். போட்டு எந்த பக்கம் காற்று அந்த பக்கம் போகும், எந்த பக்கம் காற்று அடிக்கிறதோ அந்த பக்கம் போட்டு போகும். இப்படி டைரெக்ஷனில் போயின்னு இருக்கு, காற்று ஆப்போசிட்டில் திருப்பி இருந்த இடத்துக்கே திருப்பி போட்டு வந்துடும். இப்படி காற்றடிச்சா அப்படி போகும், அப்படி காற்றடிச்சா அப்படி போகும். ஏன்னா என்ஜின் இல்லை, ஒரு லட்சியம் இல்லை, அது வழிகாட்டக்கூடிய அந்த முள், அந்த இது டைரெக்ஷனை காட்டக்கூடிய எக்யூப்மெண்ட் இல்லை, டைரெக்ஷன் காட்டக்கூடிய எக்யூப்மெண்ட் இல்லை, என்ஜின் இல்லை, எங்கே போகிறோன்னு தோணும். எந்த பக்கம் காற்று அடிக்கிறதோ அந்த பக்கம் அந்த கப்பல் போகிற போல் வாழ்க்கை அமைஞ்சிடும். வாழ்க்கையை எல்லாம் இருக்கக்கூடிய எனர்ஜி, இதனால் எனர்ஜெட்டிக்காக இருக்குது, டைனமிக்காக இருக்குது. நம்முடைய டைனமிசம், நம்முடைய டைமு, நம்முடைய ஸ்கில்லு எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அந்த லட்சியத்தை அடையும். லட்சியம் இல்லைன்னா நம்ம டைம் வேஸ்ட் ஆகிடும். டைம் வேஸ்ட், நமக்கு எனர்ஜி வேஸ்ட், டேலண்ட்லாம் வேஸ்ட். அவள் லட்சியம் ஒன்று அவசியம். அந்த லட்சியத்தை அடையும் போது 3 விதமான பிரச்சனைகள் வாழ்க்கையில் வரும். இதெல்லாம் கடந்து போகணும். அப்படி கடந்து போகும்போது நம்ம பிரச்சனையை கண்டு தொழண்டு போகாமல் வரும், எல்லாருக்கும் டிப்ரெஷன் ஆகாமல் ஒன்று ஒன்றா கடந்து போகும்போது அந்த உயர்ந்த லட்சியத்தை மனிதன் சுலபமாக அடைகிறான். இந்த லட்சியத்தை அடையும் போது ப்ராப்ளம் வருது. இந்த ப்ராப்ளம் வரும், இந்த ப்ராப்ளத்தை நம்ம தனியாக தான் ஃபேஸ் பண்ணணும். ப்ராப்ளத்தை தனியாக தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணணும், கூட யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டேன். நாம் ஒரு கிணத்துல விழுந்துட்டோம், தெரியாமல் ஒரு கிணத்துல விழுந்துட்டோம் அப்படின்னா, கிணத்துல விழும்போது எல்லாம் சேர்ந்து விழலாம், வாங்க போய் விழுவோம். ஏதோ நடந்து போகும்போது கிணத்துல ஸ்லிப்பாகி விழுந்து, கிணத்துல விழுந்த உடனே ஒரு சவுண்டு கூட்டும், ஐயா காப்பாற்றுங்கள், ஐயா காப்பாற்றுங்கள். அங்கேருந்து ஒரு கயிறு போடுறார். கயிறு போடும்பொழுது கயிறு வந்துடுது, உதவி வந்துடுது. படுத்து என்ன பண்ணோம், மேலே எப்படி தான் சொல்கிறேன், நான் கயிறை பிடிச்சிக்கிறேன், நீங்கள் என்னை இழுந்துக்கோன்னு சொல்கிறது. நான் கயிறை மட்டும் பிடிச்சிக்குவேன், என்னையும் சேர்த்து இழுங்க மேலே. அப்படியா இருக்கா? கயிறு மட்டும் மேலே இருந்து வருது இல்லை, படுத்து என்ன பண்ணணும், அவ்வளோ கயிறு பிடிச்சி நீ தான் ஏறணும்.
கயிறை பிடிச்சி நாம தான் ஏறுற மக்களே, செல்ஃப் எஃபர்ட்னு பேர். இதை தான் சுவாமி விவேகானந்தர் அடிக்கடி சொல்லுவார். வெளியிலிருந்து உதவி மட்டும்தான் வரும், அதை முயற்சி பண்ணி ஏறுறது உன் கையில் இருக்கு. உதவி ஒரு இடத்துல இருந்து கேட்கும்போது உதவி வருது, அந்த உதவியோடு சேர்த்து இன்னொரு உதவியும் கேட்கக்கூடாதுங்க. ஒரு முறை தான் உதவி வருது, கயிறு மட்டும்தான் வரும். நீங்களும் கூட வந்து விழுந்து என்னை தூக்குங்கன்னு சொல்ல முடியாது. அவன் மேலே இருக்கிறவன் கயிறு மட்டும் தான் போடுவான், அவன் நம்மோட கூட கீழே விழ மாட்டான். தூக்கு, நாம் கயிறை பிடிச்சி கொண்டால் அந்த கயிறை பிடிச்சிக்கின்னு மேலே வரணும். இது ஆங்கிலத்தில் வந்து லிஃப்ட் யுவர் செல்ஃப் பை யுவர் செல்ஃப்னு சொல்லிட்டு, இல்லை தமிழில் உன்னை நீயே முன்னேற்றிக்கொள், உன்னை நீயே முன்னேற்றிக்கொள். அடுத்த உதவிதான் இருக்கு. ஒரு டார்க் ரூமில் நம்ம இருக்கோம், ஒரு இருட்டு ரூமில் இருக்கும்பொழுது எந்த பக்கம் அந்த தாப்பா இருக்குன்னு தெரியாது. வெளியிலேருந்து கதவு தட்டுவான், இந்த பக்கமா இந்த பக்கமான சவுண்டு கொடுக்குறான், அந்த பக்கம் போய் வெளியில் வான். நாம் சொல்கிறோம் நீ என்னை வெளியில் இழுத்துக்கோ, வெளியில் எடுன்னு. இல்லைடா, இந்த ரூமுடைய தாப்பால் உள்பக்கம் இருக்க, இருட்டு ரூமில் இருக்கும், உள்பக்கம் தாப்பால் இருக்குது, வெளியிலேருந்து தட்டுறான். அந்த இடத்த நம்ம ஓப்பன் பண்ணால் வெளில போக முடியும், அந்த இடத்த ஓப்பன் பண்ணால் வெளில போக முடியும், இல்லை வெளில போக முடியாது. அப்போ நாமதையே நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றி கொள்ள வேண்டும். இது வந்து லிஃப்ட் யுவர் செல்ஃப் பை யுவர் செல்ஃப் ஆங்கிலத்தை சொல்கிறோம். தமிழில் என்ன சொல்கிறோம்? உன்னை நீயே முன்னேற்றிக்கொள், உன்னை நீயே அறிந்து கொள், உன்னிடத்தில் நீயே லட்சியத்தை வைத்துக்கொள், அதற்காக போராடு, லட்சியத்தை அடையும் வரை போராடு. சுவாமி விவேகானந்தர் எழுமின் விடுமின் லட்சியத்தை அடையும் வரை போராடுங்க. இந்த ஆங்கிலத்தில் சொன்னார் சுவாமிஜி, அரைஸ் அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச்ட். இந்த ஆங்கிலத்தில் சுவாமி விவேகானந்தர் சொன்ன இந்த வார்த்தைகளை நீங்கள் ரிப்பீட் பண்ணுறீங்களா? அரைஸ், எல்லாம் ஆல் டுகெதர், நல்லா எல்லாம் சேர்ந்து, அரைஸ் அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச்ட். அரைஸ் அவேக்னா எழுமின் விழுமின், லட்சியத்தை அடையும் வரும் போராடுங்க. எழுமின் விழுமின் லட்சியத்தை அடையும் வரை போராடுங்க. இது வந்து கரெக்டான ஏஜ். 70 வயசில் இதை சொல்ல முடியாது, லட்சியத்தை அடையும் வரை போராடுங்கள் சொல்லுவாங்க. வயசானார், இது யங் ஏஜில் தான் வரும். எழுமின் விழுமின் லட்சியத்தை அடையும் வரையும் போராடுங்கள். குரு சுவாமி விவேகானந்தருடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள், அந்த பிரச்சனைகள் சொன்னல, 3 விதமான பிரச்சனைகள், அதை நீங்கள் தனியாக தான் சமாளிக்கணும்னு சொன்னல. ஒருமுறை சுவாமி விவேகானந்தர் அவர் இந்த நம்முடைய தேசத்தை ஒரு 4.5 வருஷம் சுற்றி வந்தார். நம்முடைய தேசத்தை பற்றி படிக்கணும் அப்படின்னா நம்ம ஹிஸ்ட்ரி புக்கு படிப்போம்ல. சுவாமி விவேகானந்தர் எந்த ஹிஸ்ட்ரி புக்கும் படிக்கலை. அவர் நம்ம தேசத்தை, பாரத பூமி எப்படி புரிந்து கொண்டார் அப்படின்னா, எல்லா கிராமங்கள் நகரங்கள் வழியாக எல்லாரையும் மீட் பண்ணார், ட்ராவல் பண்ணார், தேசம் பூரா ட்ராவல் பண்ணி தேசத்தை புரிந்து கொண்டார். எங்கேருந்து ஆரம்பித்து எங்கே அவர் முடித்தார்? அவர் ஆரம்பித்த இடம் காசி, வாரணாசின்னு ஒரு இடம் இருக்குது, வடக்கில், இந்தியாவோட வடக்கு பிரதேசம் வாரணாசின்னு ஒரு இடம். அங்கே சிவன் கோயில் இருக்குது, விஸ்வநாதர். அவரை கும்பிட்டு அங்கேருந்து ஆரம்பிக்கிறார், இந்தியாவை புரிந்து கொள்ள வேண்டும்னு ஆரம்பிக்கிறார். கும்பிட்டு ரெடி ஆகிறார். 4.5 வருஷம் இந்தியா பூரா சுற்றி 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 கடைசியில் எங்கே வந்து சேர்ந்தார் அப்படின்னா, ஏதாவது ஒரு கெஸ் பண்ணுறீங்களா? கடைசியில் அவர் வந்து சேர்ந்த இடம் கன்னியாகுமரி. வெரி குட். கடைசியில் அவர் வந்து சேர்ந்த இடம் கன்னியாகுமரி. அப்போது அவர் கன்னியாகுமரியில் அந்த பாறையில் உட்கார்ந்து கொண்டு தியானம் பண்ணார். இந்த பாரத பூமியை பேர்பட்ட ஒரு உயர்ந்த பூமி, எவ்வளோ ஒரு உயர்ந்த ஒரு தத்துவங்கள் உள்ளடக்கிது, ஆன்மீகம், உயர்ந்த மனுஷர்களாக வாழ்ந்திருக்கார். இப்படிப்பட்ட பூமி தாழ்ந்த நிலையை அடைந்து விட்டதே அப்படின்னு நினைக்கிறார். தியானம் பண்ணாருங்க. 3 நாள் தியானம் பண்ணி இந்த தேசத்தை வந்து மேலே கொண்டு வரணும் அப்படின்னு பாடுபடுறார். அதற்காக தான் அவர் அமெரிக்கா போனார். அமெரிக்காவில் சிகாகோ அப்படின்னு ஒரு இடம், அமெரிக்கா, அந்த ஒரு பெரிய சர்வமத சமய மாநாடு நடக்கும். அந்த மாநாட்டில் இவர் பேசி பெரிய ஹீரோவாயிட்டு சுவாமிஜி.
பெரிய ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணார். அப்போது இந்த 4.5 வருஷங்கள் நம்ம தேசத்தை வந்து சுற்றி 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 வந்து இதனுடைய பெருமையை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சார்ல. அப்போது அவர் ஆரம்பிக்கும் போது ஒரு இன்சிடெண்ட் நடந்தது வாரணாசியில். என்ன இன்சிடெண்ட்டு? அந்த வாரணாசியில் வீதி அங்கங்கே தெருத்தடிச்சு குட்டி குட்டி தெருவார், ரொம்ப சந்தார். அவர் விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிவிட்டு வெளில வரார். வெளில வந்து அப்படி வீதியில் நடந்து போகும்போது ஒரு பெரிய குரங்கு கூட்டம், ஒரு 10-15 குரங்கு, பெருசாக இருக்கு, பயங்கரமாக இருக்குது குரங்கு. ஒரிஜினல் குரங்கு தான் சொல்கிறேன், பிரம்மாண்டமான குரங்கு. சுவாமி விவேகானந்தர் போகிறார். இந்த குரங்குகள்லாம் அவர் துரத்துறது, குரங்குகள் துரத்துறது. ஓடுறார் சுவாமி விவேகானந்தரை பார்த்து பயந்து. சுவாமி விவேகானந்தர் குரங்கு பார்த்து பயந்து ஓடுறதுன்றது என்ன சாதாரணமா? அவர் எவ்வளோ பெரிய விஷயங்களை சொன்னார். குரங்கு பார்த்து ஓடுறாரு, துரத்துறது. அப்போ இப்படி ஓடும்பொழுது மேலே எங்கேயோ ஒரு இடத்துல இன்னொரு சன்னியாசி சுவாமி உட்காந்துட்டுருக்கார். அவர் பார்க்குறாரு என்ன நடக்குது. ஒரு யங் சுவாமி ஓடுறாரு, குரங்குகள் துரத்துறது. இது என்ன இது இந்த மாதிரி நடக்கிறது? யங்காக இருக்கார் அந்த சுவாமி, குரங்கு பார்த்து ஓடுறார். உடனே மேலே அந்த சுவாமி குரல் கொடுக்குறார், ஏய் சாது அப்படின்னா சுவாமி விவேகானந்தர் புது, ஏய் சாது, பிரச்சனையை கண்டு ஓடாது, பிரச்சனையை கண்டு ஓடாதே, எதிர்த்து நில் அப்படின்னு ஒரு வார்த்தை எங்கேயோ வந்து வருது. வேற எங்கேயோ ஒரு சுவாமி, ஓல்டு சுவாமி உட்காந்து சொல்கிறார், பிரச்சனைகளை கண்டு ஓடாதே எதிர்த்து இல்லைன்றார். உடனே இது அப்படியே மனசில் ஸ்ட்ரைக் ஆகுது சுவாமி விவேகானந்தருக்கு. இந்த அருமையான ஒரு வச்சனங்கள், பிரச்சனைகளை கண்டு ஓடாதே எதிர்த்து நில் அப்படின்னு டக்குன்னு அது இதயத்தில் படுது. ஓடுன சுவாமி விவேகானந்தர் அப்படியே நின்று சாடுற. அப்படி திரும்பி பார்க்குறேன். அவர் நின்று திரும்பி பார்த்தோடனே குரங்குகளை 4 பக்கம் ஓடிட்டு, 4 பக்கம் சதுரி ஓடிடுச்சு. அப்போ ப்ராக்டிக்கலாக தன்னுடைய வாழ்க்கையில் பார்த்தார், பிரச்சனைகளை கண்டு ஓடாதே எதிர்த்து நில் அப்படின்ற இந்த ஒரு பலமான ஒரு வாக்கியம் இருக்கு. அந்த வாழ்க்கையில் எல்லாருக்கும் கொண்டு வந்து சேர்த்து, உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்தார். வாழ்க்கையில் பிரச்சனைகள் தான் வரும் தான், விட்டு ஓடாது, எதிர்த்து நில், சமாளி அப்படின்னு இந்த வார்த்தைகள் எல்லாம் பலமுள்ள வார்த்தைகள் நமக்கு வந்து டீச் பண்ணார் சுவாமி விவேகானந்தர். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்படிப்பட்ட இடங்களில் தான் இவர்கள் வந்து கிடைக்கும். இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸு 4 பேர் சேர்ந்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை பேசவே மாட்டேங்க. ஒருவேளை யாராச்சும் ஒரு ஃப்ரெண்டு இதெல்லாம் பேசினான்னா, ஏன்டா அவனுக்கு வேறு வேலை இல்லை அப்படி தான் சொல்லுவோம். யாராச்சும் ஒரு 4 பேரில் ஒரு ஃப்ரெண்டு பேசினாலே அவன் இல்லாத ஒரு வழி பண்ணிவிடுவான், கேலி பண்ணி. அப்போ இந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷலான ஒரு இடத்துக்கு வந்து ஒரு 2 நாள் தங்கி இருந்து, அப்புறம் நல்ல மனுஷர்களாக இங்கே வந்து உங்களுக்கு நிறைய வழிகாட்டுறாங்க, நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இதெல்லாம் கிரகிச்சு கொண்டு நீங்கள் சிந்தனை பண்ணி வாழ்க்கை நல்லபடியாக அமைக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ். இப்போ நம்ம ஆரம்பத்தில் பார்த்த ஸ்டோரி ஞாபகம் இருக்கா? 2 முறை வேறு கேட்டுக்கிறீங்க அந்த ஸ்டோரி. முன்னாடி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த ஸ்டோரி ஞாபகம் இருக்கா? என்ன ஸ்டோரி அது? நம்முடைய நிஜ நிலையை நீங்கள் எந்த லெவலில் வேணாலும் அந்த ஸ்டோரியை ஃபிட் பண்ணிக்கலாம், எந்த ரேஞ்சில் வேணாலும் அந்த ஸ்டோரியை ஃபிட் பண்ணி அதோடய கருத்தை புரிஞ்சிக்கலாம். ஆனால் சுவாமி விவேகானந்தர் பாப்புலர் ஸ்டோரி அது. அப்போ நாம் வந்து உயர்ந்தவர்களாக இருந்து தாழ்ந்து போயிட்டோம், திருப்பி உயர்ந்த நிலைக்கு வரணும். இது ஸ்டோரி. நம்ம அடுத்த லட்சியத்தை பற்றி பேசினோமா? மனித வாழ்க்கை லட்சியம் வேணுமா வேணாமா? லட்சியம் இருந்தால் தான் உருப்படியாக இருப்போம், இல்லைன்னா தூங்கினே இருப்பான். காலையில் காலேஜ் போனது எழுந்துக்குவான், காலேஜ் இல்லைன்னா 10 மணி வரை 11 மணி தூங்குவான். ஏன்? லட்சியம் இல்லை, அதனால் தூங்கினே இருப்பான், இஷ்டத்துக்கு செஞ்சுருப்பா, டைம் வேஸ்ட். லட்சியம்னு வச்சால்தான் நம்முடைய நேரங்களை பயன்படுத்துவோம், நம்முடைய டேலண்ட்டை பயன்படுத்துவோம், நம்முடைய பவர்லாம் பயன்படுத்தும். லட்சியம் அவசியம். 2வது பாயிண்ட். அடுத்த பாயிண்ட், அந்த லட்சியத்தை நோக்கி நடக்கும்போது எத்தனை விதமான பிரச்சனைகள் வருது? 3 விதம். அதெல்லாம் என்னது? எமோஷனல் ப்ரெஷர், ட்ரிக்கி. நீங்கள் தான் அதை இது பண்ணணும். எமோஷனலாக டீல் பண்ணுற இதை வச்சு ட்ரிக்கியை டீல் பண்ணக்கூடாது, ட்ரிக்கியை டீல் பண்ணுறதை வச்சு டஃப்பாக டீல் பண்ணக்கூடாது. அந்தந்த ப்ராப்ளத்துக்கு எப்படி டீல் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும். இப்போ நான் வந்து தோசை கரண்டி வச்சு ரசம் எடுக்க முடியாது. தோசை கரண்டியில் ரசம் எடுத்தால் எப்படி வராது? ஜல்லிக்கரண்டியில் சாம்பார் எடுக்க முடியாது. அப்போ அந்த கரண்டி, இப்போ சாம்பார் எடுக்கணும் அந்த கரண்டி இப்படி இருக்கணும், சாப்பாடு எடுக்கணும் இந்த கரண்டி இப்படி இருக்கணும், தோசை எடுக்கணும் அந்த கரண்டி இப்படி இருக்கணும். ஒரு ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட், ஒரு ஆக்ஷனுக்கு ஒரு ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் போல் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு ஸ்பெஷல் அப்ரோச் இருக்குது.
அந்த அப்ரோச்சை டிவைட் பண்ணி எமோஷ்னல், ட்ரிக்கி அண்ட் டஃப் இது புரிஞ்சு கொண்டால் நம்ம அந்த ப்ராப்ளத்தை டீல் பண்ணலாம். இது ரொம்ப முக்கியமானது. அந்த மாதிரி பண்ணும்போது ப்ராப்ளத்தை டீல் பண்ணும்போது நீங்கள் இண்டிவிஜுவல், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே இந்த யூத் யங் ஸ்டேஜில் கும்பலாக வந்துடும். யூத்துனாலே காலேஜோ எங்கே போகிறாலும் கும்பலாக ஆகிடுவான். நீ கும்பலாக இருந்து கேலி பண்ண ஜாலியாக இருப்பேன். ஆனால் லைஃப்பில் ப்ராப்ளம் இண்டிவிஜுவலாக தான் இருக்கும். அதை ஞாபகம் வச்சு. உனக்கு ப்ராப்ளம் வந்தால் எல்லாம் ஓடிடுவான். அப்போ ஒவ்வொரு மனுஷனும் ப்ராப்ளத்தை இண்டிவிஜுவல் தான் டீல் பண்ணி ஆகும். அப்படி இண்டிவிஜுவலாக ப்ராப்ளத்தை டீல் பண்ணும்பொழுது வெளியிலிருந்து நீ கேட்டால் உனக்கு உதவி வரும். அந்த உதவி வைத்து கொண்டு நாம் தான் அந்த ப்ராப்ளத்தை டீல் பண்ணணும். ஓகே. இன்னொன்று, ப்ராப்ளத்தை கண்டு ஓடக்கூடாது. நம்முடைய ப்ராப்ளம் நமக்கு வந்து தான் சேரும். எங்கே ஓடினாலும் அந்த பார்ட் நமக்கு தான் வரும். அப்போ என்ன பண்ணுறது? ஃபேஸ் பண்ணு, அவ்வளோதான். உட்காந்து ஒப்பாரி வைக்காது. அழறதை நிறுத்திட்டு, ஓடுறதை நிறுத்திட்டு உட்காந்து ஃபேஸ் பண்ணு. பேப்பர் கொடுத்துட்டாங்கம்மா, எக்ஸாம் வந்துடுது, என்ன படிச்சியோ அதுக்கு எழுது. நல்லா படித்தா 100 மார்க்கு 90 மார்க்கு, ஆவரேஜாக படித்தா ஒரு 50-60 எடுக்கும். ஒன்றும் இல்லையா ஒரு 40 மார்க் கிட்டும். எவ்வளோ படித்தோமோ அவ்வளோ ஃபேஸ் பண்ணி தான் ஆகும். ஏன்னா எக்ஸாம்னு ஒன்று வந்து தான் ஆகும், ஃபேஸ் பண்ணி தான் ஆகும். எஸ்கேப்பாக ஆக முடியாது. அதுபோல் நமக்குன்னு வாழ்க்கையில் என்ன இருக்கோ அது வரும். அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி தான் ஆகும். எப்படின்னா, என்ன விதமான சுவாமி விவேகானந்தர் தன்னுடைய வாழ்க்கையில் வச்சார்? அவர் எந்த விதம் அனுபவம்? சுவாமி விவேகானந்தர் வாழ்க்கையில் பிரச்சனை எதிர்கொள் அப்படின்றதுக்கு என்ன விதமான அனுபவம்? குரங்கு இன்சிடெண்ட்டு. நான் வந்து உயர்ந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணுன்னா முதல்ல என்ன பண்ணணும்? சென்னையில் ஒரு இன்சிடெண்ட்டு. உடல் வலிமைப்படுத்தணும், மனசை வலிமைப்படுத்தணும். மனசு உடல் வலிமையாக இருந்தால் பல சூக்ஷ்மமான விஷயங்களை கற்றுக்கலாம். சூக்ஷ்மமான விஷயங்கள் தெரிய வாழ்க்கை முன்னுக்கு போகிறது. அந்த சேஞ்ச், டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி வரும்னா, விஷயங்களை தெரிஞ்சுக்க தான் சேஞ்ச் வரும் வாழ்க்கையில். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எக்கச்சக்கமான விஷயங்கள் உள்ளடக்கியது சுவாமி விவேகானந்தரோட லைஃப் ஹிஸ்ட்ரி. ஒரே ஒரு சஜஷன் என்ன, இப்போ நீங்கள் நல்ல இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கீங்க, உங்களோட பூர்வ புண்ணியத்தினால வந்து சேர்ந்துருக்கீங்க. ஒரு 2 நாளுக்கு எவ்வளோ தியேட்டர் போயிருக்கலாம், எவ்வளோ பீச்சு, எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து எங்கேயும் சுற்றி இருக்கலாம். பட் இந்த மாதிரி இடத்துக்கு ஏதோ பூர்வ புண்ணியத்தில் வந்து நல்ல விஷயங்களை கேட்குறீங்க. என்னோடய சஜஷன், சுவாமி விவேகானந்தர் ஃபோட்டோ ஒன்று வீட்டில் வச்சுக்கோங்க. அவருடைய ஒரு புஸ்தகம், ஏதோ ஒரு புஸ்தகம் கொடுத்துருக்காங்க, அது வீட்டில் வச்சு எப்பப்பெல்லாம் தோணுதான் படிங்க. அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும். அவர் வந்து நேஷ்னல் ஐகான். இந்த தேசம் வந்து முன்னுக்கு வரதுக்காக பாடுபட்ட முதல் மனுஷன். விவேகானந்தருடைய இன்ஸ்பிரேஷனில் தான் சுதந்திர போராட்டம் பண்ணணும்னே எல்லாருக்கும் தோணுச்சு. விவேகானந்தர் சுதந்திர போராட்டத்தை ஈடுபடலை. ஆனால் அவருடைய வார்த்தைகள், அவருடைய லைஃப், அவருடைய இன்ஸ்பிரேஷன் தான் சுதந்திர போராட்டம் செஞ்சு நம்ம ஃப்ரீடம் வாங்கணும்னு எல்லாருக்கும் எண்ணமே வந்தது. அந்த ஒரு ஸ்பார்க் உண்டாக்குன்னு சுவாமி விவேகானந்தர். இப்படிதான் மகாத்மா. எந்த ஊருக்கு கிடைக்காத ஒரு பெரிய சொத்து, பொக்கிஷம். அவருடைய புஸ்தகம்லாம் வாங்கி வச்சுக்கோங்க, ஃபோட்டோ வாங்கி வச்சு. அதனால் நீங்கள் வந்து காவி துணி போட்டுக்கணும்னு அவசியம் இல்லை, ருத்ராட்சம் போட்டுக்கணும்னு அவசியம் இல்லை, ஆன்மீகத்திலேயே பயணம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உலகத்தில் சிறந்த மனுஷனாக வாழலாம். அதுக்குண்டான எல்லா விஷயம் சொல்லிட்டார். விவேகானந்த சுவாமியை ஃபாலோ பண்ணவங்க பூரா சுவாமி ஆகணும்னு அவசியம் இல்லை. அவர் அந்த மாதிரி விஷயங்களும் சொல்ல வரல. நீ வாழ்க்கையில் எப்படி முன்னுக்கு வரணும், நீ எப்படி வாழ்க்கையில் பிரச்சனைகளை சமாளிக்கணும், உன் வாழ்க்கை எப்படி சிறப்பாக அமைச்சிக்கணுன்ற விஷயம் தான் சொல்கிறார். சன்னியாசியை போனது தனிப்பட்ட வாழ்க்கை. ஆனால் உலகத்துக்கு அவர் கொடுத்த மெசேஜ் வந்து ரொம்ப ஜென்ரலாக இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களை படிச்சுங்க. ஸோ இங்கே வந்து உங்களோட ஒரு 45 நிமிஷம் நின்று பேசி உங்களோட சில விஷயங்களை பகிர்ந்து கூட ரொம்ப சந்தோஷம். அடுத்த முறை எங்கேயாச்சும் மீட் பண்ணலாம். அடுத்த முறை எங்கே மீட் பண்ணுறது? இந்த ஒரே முறை அவ்வளோதான், அதோடு ஸ்டாப் பண்ணுங்க. இந்த அடுத்த முறைன்றதெல்லாம் வேணாம். அப்படி இல்லை, ஒரு முறை கிடைச்சும் போது அடுத்து முயற்சி பண்ணுங்க. எங்கேயாச்சும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணும்போது கலந்துங்க. ஏன்னா நமக்கு மனசில் பழக்கம் இல்லாத ஒரு விஷயமா இருக்குது. கலந்துங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நல்ல விஷயங்கள்லாம் வரும். நீங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் தான் லீடர்ஸ். ஒரு பெரிய பொறுப்பு எடுக்க போகிறீங்க, லீடர் பண்ண போகிறீங்க. பல நல்ல விஷயங்கள் தெரிஞ்சால் தான் அதை வச்சு அந்த ஃபீல்டில் பயன்படுத்திக்கலாம். சரியா? ரொம்ப சந்தோஷம். ஹரி ஓம்.